ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதோட கிளாஸ் வந்து 3 ஆல்ஃபபெட் சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எழுத்து தொடர் வரிசை. ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ஃபபெட் சீரிஸில் வந்து 2 கிளாஸ் கொடுத்துருந்தோம். இது வந்து 3வது கிளாஸ். இதோட வந்து ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து முடியுது. அப்புறம் ஹோம்ஒர்க் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். 2 கிளாஸுக்குமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். எல்லாருமே வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் இருக்கும்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன டவுட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி கேளுங்க. ஓகே, ஒரு சம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, அப்போ தான் அதில் வந்து உங்களுக்கு டவுட் வரும். ஓகேவா, ஒரு சம் மொத்தமாகவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதில் எல்லாமே கொடுத்துருக்க சம் நிறைய இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, சம்மு ஆனால் எல்லாமே ஒரு 2 நிமிஷத்தில் போடுற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். ஓகேவா, நிறைய சம் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாடல் வந்து மறக்காது. ஓகேவா, இது வந்து இந்த ஒரு தொடர் வரிசை கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கான சம் எல்லாருமே கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து டெய்லி கரெக்டாக முடிச்சிருங்க. ஓகேவா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம 14 சம் பார்த்துட்டோம் ஆல்ஃபபெட் சீரிஸில். இப்போ ஒரு நம்ம பார்க்குற ஒவ்வொரு சம்மே ஒவ்வொரு மாடல் தான். ஓகேவா, இது வந்து 15வது மாடல். ஓகேவா, பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள ஒவ்வொரு எழுத்து தொடரிலும் சில எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் ஒன்றாக அவை இருக்கும். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே வந்து ஒரு எண் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த எண் அந்த தொடர் வந்து ஒரே சீரீஸில் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த டேஷ் டேஷ் அப்படின்னு இருக்கலாம். அதில் வந்து ஒரு எழுத்து, இந்த வேர்டு இருக்குது, இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு எழுத்து 1 2 3 4 5. ஓகேவா, இந்த 5 வேர்டுக்கு வந்து இதில் உள்ள ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து வேர்டு வந்து அதில் பொருந்தும். ஆனால் அந்த சீரீஸில் உள்ளது எப்படி அப்படிங்கிறதுனா, அந்த 5 இதுக்குள்ளே பொருந்தக்கூடியது எல்லாமே அதாவது ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த லெட்டருக்கு ஏதாவது கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டலாம். ஓகே, இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் என்ன இருக்குது, 2 டேஷ் இருக்குது. அடுத்தது ABA, அப்புறம் ஒரு 2 டேஷ் இருக்குது. BA அப்படிங்கிறதுக்கு ஒரு டேஷ் இருக்குது. ஓகேவா, அடுத்தது AB அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஓகே. இப்போது நம்ம வந்து இதில் எத்தனைனா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணுங்க. ஓகேவா, மொத்தம் எத்தனை லெட்டர் இந்த டேஷ் இருக்கலாம், அந்த டேஷில் உள்ளதையும் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, மொத்தம் வந்து 12 லெட்டர் இருக்குது. ஓகேவா, 12 லெட்டர் இருக்குது. அப்போ இந்த 12 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 3 4 12 அப்படின்னு பிரிக்கலாம், இல்லாட்டா 2 6 12 அப்படிங்கிற மாதிரியும் பிரிக்கலாம். ஓகேவா, அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது 4 லெட்டராக பிரிப்போம், இல்லாட்டா 3 லெட்டராக பிரித்து பார்க்கலாம். அதாவது இந்த 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகேவா, அதாவது 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த 12 வேர்டு அதாவது ஈவன் நம்பராக வந்தால் இந்த மாதிரி ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரிப்போம். அதில் ஏதாவது கனெக்ஷன் வந்து வருதா, ஏதாவது காமனாக இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா, பாருங்கள். இதில் பாருங்கள் லாஸ்ட் நம்பர் B அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் பாருங்கள் லாஸ்ட்டு B அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் P இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, A அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. இதுக்கு முன்னாடி A அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த Bக்கு முன்னாடி அதாவது நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம்னா அப்போ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக A வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடலாம். அடுத்தது பாருங்கள், இதில் ஃபஸ்ட் லெட்டர் A இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் A இருக்குது. அப்போது இந்த டேஷில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் A வரலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, மீதி இருக்க இந்த நடுஸில் இருக்க லெட்டரோ இந்த நடுஸில் இருக்க லெட்டரோ இந்த நடுஸில் வந்து இதில் எதுவுமே ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் ஆகிருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ரூல் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகேவா, அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் வச்சுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் A வந்துடுது. ஆனால் எல்லா இடத்துலையுமே A அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு 4வது லெட்டர் வந்து A அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து B தான். ஓகேவா, அப்படிங்கிறத வந்து நம்ம கெஸ் பண்ணிட்டாலுமே சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இன்னொரு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த 3 4 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதை வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா, அதாவது வரல உங்களுக்கு இதில் இந்த டேஷில் எதுவுமே நமக்கு ஃபில் ஆக முடியல, எதுவுமே ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால திரும்ப இந்த கொஸ்டின் எழுதி அதை 2 நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அந்த 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரித்தோம்னா இனிமேல் வந்து ஒரு 2 லெட்டராக 6 டைம்ஸ் வந்து பிரித்து பார்ப்போம். அப்போ ஏதாச்சும் ரூல் வருதா, ஏதாவது அந்த கனெக்ஷன் வந்து வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போமா. 2 டேஷ் இருந்துச்சு. அடுத்தது AB A டேஷ். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் இதை வச்சு இப்போ இது போட்டுடலாம். ஒரு வேளை வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த செகண்ட் இதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, BA அடுத்தது வந்து 2 டேஷ் 1 டேஷ். ஓகேவா, AB. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 6 டைம்ஸ் வந்து போடுவோம். ஓகேவா, 2 லெட்டராக வந்து பிரிங்க 6 டைம். 1 2 3 4 5 6 டைம் பிரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள்,
இந்த லாஸ்ட் லெட்டர்லாம் பாருங்கள், இதில் ஏபி அப்படிங்கிறது இருக்குது, இங்கேயும் ஏபி இருக்குது. அப்போ இங்கேயும் ஏபி தான் வரப்போகுது, இங்கேயும் ஏபி தான் வரப்போகுது, இங்கேயும் ஏபி தான் வரப்போகுது, இங்கேயும் ஏபி தான் வரப்போகுது. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் நம்ம ஏபி தான் இருந்துச்சு, இது ஏபி, ரெண்டாக பிரிக்கும்போது ஏபி அப்படிங்கிற சீரிஸ் வந்து தொடர்ந்து வருது. இப்படி வரும்போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இது என்ன, அதாவது ஒரு சீரிஸ் இருக்குன்னா அது தொடர்ந்து அதே சீரிஸாக வரணும் அப்படின்னு அதுக்கு கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஓகேவா? ஏபி அப்படிங்கிற சீரிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு ரூலாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது ஆன்சர் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபஸ்ட் கோடில் இருக்குது ஏ, ரெண்டாவது கோடில் இருக்குது பி, மூணாவது கோடில் நமக்கு பி கிடச்சிருக்கு, நாலாவது கோடில் வந்து ஏ அப்படிங்கிறது ஃபில் ஆகுது, அஞ்சாவது கோடில் வந்து பி அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆப்ஷன் இதுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், ஏபிபி ஏபி, ஆன்சர் பி. ஓகேவா? நம்ம இந்த ஃபஸ்ட் ரூலை வச்சுமே கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டாவதுல வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகேவா? அதனால் நமக்கு ஆப்ஷன் வச்சு போட்டாலுமே மேபி ஒரே சேம் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அப்போது நம்ம இந்த ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதை வந்து ஏதாவது ரூல் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இதே மாதிரி ஒரு 4 சம் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிசிஏ டேஷ் பி டேஷ், இந்த டேஷ் வரக்கூடிய இடத்துலலாம் ஒவ்வொரு லெட்டர் வரும். ஓகேவா? ஏஏ பிசி டேஷ் ஏ டேஷ் சிஏஏ, இந்த டேஷ் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எழுதிடலாம். பி சி ஏ டேஷ் பி ஏ ஏ ஏ டி சி டேஷ் ஏ டேஷ் சி ஏ ஏ. ஓகே, ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்க எத்தனை லெட்டர் இருக்கும் அந்த டேஷோட சேர்த்து எத்தனை லெட்டர் இருக்குது அப்படிங்கிறது என்னவோமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இப்போ 16 லெட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த 16 லெட்டரை ஒரு சம் புரியலனாலும் திரும்ப இன்னொரு சம் வந்து பாருங்கள். இல்லை அந்த அந்த ஏன்னா இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? திரும்ப அந்த சம் வந்து உங்களுக்கு புரியினா ரிட்டன் போட்டு ஸ்லோவாக வந்து வச்சு கேளுங்க. ஓகேவா? 16 இருக்குது. அப்போ 16 நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம், 4 4 16 அப்படி பிரிக்கலாம், இல்லாட்டா 2 4 8 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 4 பிரிப்போமா, 4 4 லெட்டரா, 1 2 3 4 4 லெட்டராக பிரிங்க. ஓகே, இப்போ பிரிச்சுட்டோம். இப்போ ஏதாவது சீரிஸ் வந்து கன்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் லெட்டர் இதில் ஏ, இதுலேயும் ஏ, அப்போ இதுலேயும் கண்டிப்பாக நமக்கு ஏ வர சான்சஸ் இருக்குது. அப்போ ஏ போட்டுடலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் லெட்டர் ஏ அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், 3வது லெட்டர் வந்து சி. ஓகே, இங்கேயும் 3வது லெட்டர் சி தான் வருது. அப்போ இங்கேயும் நமக்கு அதாவது லாஸ்ட்லேருந்து பார்க்க போச்சுல. ஓகேவா? இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போச்சு 2வது லெட்டர் சி. ஓகேவா? அப்போது இங்கேயும் 2வது லெட்டர் சி தான். அப்போ இங்கேயும் 2வது லெட்டர் நமக்கு சி வரும். அதுமாதிரி இங்கேயும் 2வது லெட்டர் வந்து சி தான் வருது. ஓகே, அப்போ இதை ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இங்கேருந்து பாருங்கள் பிசிஏஏ, பிசிஏஏ வருது. அப்போ இங்கே பிசிஏ, அப்போ எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து பாருங்கள் பி தான் வருது. அப்போ இங்கேயும் நம்ம பி போடலாமா, ஃபஸ்ட் லெட்டர் பி அப்படிங்கிறதுனால. அதுமாதிரி இங்கே பாருங்கள் இதில் பிசிஏஏ, அதாவது பிசிஏஏ, அப்போது இங்கேயும் ஏ தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எழுதுவோம், ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேஷில் வந்து ஏ, 2வது டேஷில் வந்து சி, 3வது டேஷில் ஏ, 4வது டேஷில் வந்து பி. ஆன்சர் வந்து ஏசிஏபி, ஆன்சர் ஏ. ஓகேவா? இப்போ இது எப்படி வந்திருக்கு, பிசிஏஏ 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 அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? மொத்தம் 4 நாளாக பிரிக்கும் போது அதாவது ஒரு தொடராக வருதுல. போன சம்மில் வந்து ஏபின்னு வந்துச்சு, இந்த சம்மில் பிசிஏஏ, அந்த மாதிரி நமக்கு ஒரு தொடர், ஒரு சீரிஸ் கிடைக்குது. ஓகேவா? ஏதாவது எதுவுமே மிஸ் ஆகலை. அப்போது ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஏசிஏபி. இது இந்த ஏசிஏபியை போட்டால் நமக்கு கிடச்சிரும் இந்த சீரிஸ். இப்போ அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு மாடல் பார்க்கமா? ஓகே, இப்போது இது என்ன, இது இந்த 17 சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் எஸ் டி டி டேஷ் டி டி டேஷ் டி டி எஸ் டேஷ். ஓகேவா? இதில் இப்போ எத்தனை இருக்குன்னு என்னவோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? 12 வந்துடுச்சு. இப்போ இந்த 12 இருக்கிறதுனால இதை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம், 6 12 இல்லாட்ட 3 4 12 அந்த மாதிரி பிரிக்கலாம். அப்படி தானே? ஓகே, நம்ம வந்து எப்பவுமே சிம்பிளாக இருக்க மாதிரி. ஓகேவா? ஒரு 4 ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஓகேவா? 3 டைம்ஸு, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இதில் லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் டி, இதில் எதுவுமே இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. மேபி நம்ம இதில் டி போடலாம். ஓகேவா? டி போட்டு பார்ப்போம் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதில் பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் இதுவும் இல்லை, இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் இல்லை. ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டர் நம்ம டி போடலாமா?
ஆனால் இதில் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா பாருங்கள். இப்போ நம்ம டீயில் வந்து போட்டோம் டிஎஸ்டிடி அப்படிங்கிற ஃபார்ம் ஆகுது, இதில் டிடிடி அப்படிங்கிற ஃபார்ம் ஆகுது, இதில் டிடிஎஸ்டி அப்படிங்கிறது. இது ஒரு ரூல் மாதிரி இல்லை, அப்படி தான் போன சம்பளம் நம்ம பார்க்கும்போது ஏபி அப்படி இல்லைன்னா பிசிஏஏ அப்படிங்கிற ஒரு இதாச்சு. நம்ம இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கிற லெட்டர் போட்டாலுமே இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோம், ஆனாலும் இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், இருக்காது. ஸோ அப்போ இந்த ரூல் இல்லை, அப்போ நம்ம வந்து இந்த ரூல் வேண்டாம். டேஷ் எஸ் டி டேஷ் டி. ஓகே, இதுவே வந்து நம்ம இந்த 4 டைம்ஸ் வந்து 3 வந்து பிரிப்போம். 1 2 3 ஓகேவா. 1 2 3 1 2 3 இல்லை வந்து இன்னொரு டேஷ் வரும் ஓகேவா, டேஷ் போடாமல் இருக்கேன். 1 2 3 ஓகே. இப்போ 3 3 12 அப்படிங்கிறதுல வந்து நம்ம 3 டைம்ஸாக வந்து 3 வேர்டாக 4 டைம்ஸ் வந்து நம்ம பிரிச்சுருக்கோம் ஓகேவா. ஓகே, இப்போ இதில் ஃபில் பண்ணுவோம். லாஸ்ட் லெட்டர் வந்து இதில் டி, இதுலேயும் டி. அப்போ லாஸ்ட் லெட்டர் நம்ம இங்கே டி போடலாமா, போடலாம். ஓகே, அடுத்து இங்கே ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு என்னென்னு தெரியாது, ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, டி இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் லெட்டர் டி இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் லெட்டர் டி இருக்குது, அப்போ டி போடுவோம். ஓகே, இங்கே 2வது லெட்டர் என்னது, இங்கேயும் 2வது லெட்டர் நமக்கு தெரியாது, ஆனால் இங்கேயும் 2வது லெட்டர் எஸ், இங்கேயும் 2வது லெட்டர் எஸ். ஓகே, அப்போ எஸ் போடுவோம். ஓகே, இப்போ இதை பாருங்கள், டிஎஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர், அதாவது ஒரே சீரீஸ் வந்து தொடர்ந்து வருது. டிஎஸ்டி இந்த மாதிரி அந்த சீரீஸ் வந்து தொடர்ந்து வரணும், அப்படின்னா தான் நமக்கு ரூல் வந்து கரெக்டு ஓகேவா. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்னது, நம்ம அந்த டேஷ்ல இருக்க ஆன்சர் ப்ளூ கலரில் இருக்க தான் ஆன்சர். அப்போ எழுதுங்க டிஎஸ்எஸ்டி. ஆன்சர் வந்து என்னது, டிஎஸ்எஸ்டி. ஆன்சர் வந்து டி ஓகேவா. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஈவன் நம்பர் வச்சு தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆட் நம்பர் கொஸ்டின் வந்து ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் எப்படி வருதுன்னு. ஓகே, இந்த கொஸ்டின் எழுதுங்க. ஏபிசிஏ டேஷ் பிசிஏஏபி டேஷ் சிஏ ஸ்மால் லெட்டர் சரிங்களா, பிபிசி டேஷ் கொஞ்சம் குட்டி எழுதலாம். ஏபிசிஏ டேஷ் பிசிஏஏபி டேஷ் சிஏபி டேஷ் பிபிசி டேஷ் ஏ ஓகேவா. ஓகே, இப்போ இதை வந்து ஃபஸ்ட் ரூல் என்ன, எத்தனை லெட்டர் இருக்குது அப்படிங்கிறது எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஓகேவா. இது வந்து ஆட் நம்பரில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் ஓகேவா, ஆட் நம்பரில் இருக்குது ஓகேவா. அப்போ இதை பிரிக்க முடியாது, பெருக்கல்லையும் இது பண்ண முடியாது. அப்போது என்ன பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏதாவது ஒரு சீரீஸ் வந்து தொடருதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஈவன் நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை நம்ம ஏதாவது எப்படியாவது பிரித்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு சீரீஸ் வந்து இதில் தொடருதான்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் ஏபிசி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்த லெட்டர் பாருங்கள், நமக்கு ஏ டேஷ்னு கொடுத்துறாங்க, அப்புறம் பிசி அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு. அடுத்தது ஏஏபி டேஷ் கொடுத்துருக்காங்க, சிஏ லாஸ்ட்டில் வந்து ஏல முடிகிற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஏதாச்சும் நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஏபிசி அப்படிங்கிற ஒரு இது மட்டும் நமக்கு தெரியுது. ஓகே, ஏபிசி. அடுத்தது நமக்கு ஏபிசி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தாலும் நமக்கு A2B வர மாதிரி இருக்குது. ஓகே, இந்த லெட்டர் எடுப்போம். ஏதாவது இப்போ வந்து இந்த மாதிரி வர முடியும், நீங்கள் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் மெத்தட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கிடுவோமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி, அடுத்த இதில் வந்து ஏசி அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது சி இருக்குது. ஓகே, நம்ம இதில் சி போட்டாலுமே ஏசிபி எந்த ஒரு ரூலுமே நமக்கு இதில் ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்க எல்லாமே நம்ம எழுதுவோம் ஓகேவா. அதில் ஏதாவது கிடைக்கா அப்படிங்கிற பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏபிசி ஏசிபி அப்படிங்கிறக்கி அப்புறமா சிஏஏ எந்த ஒரு ரூலுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வேண்டாம் ஓகேவா. ஏதாவது அந்த சீரீஸ் வந்து தொடரணும் ஓகேவா, அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும். அப்போது 2வது ஆப்ஷன் எடுப்போம்.
ரெண்டாவது ஆப்ஷன் போகும்போதுல ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி, பி, ஏ, ஏ. ஓகே, இப்போவும் பாருங்கள், இது ஏபிசி, ஏ, பிபி, சி. இந்த ஒரு ரூலுமே வந்து நமக்கு அதாவது ஒரு செக்மெண்ட் மாதிரி வந்த மாதிரியே இல்லை. ஸோ அப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் எடுப்போம். ஓகேவா, இந்த ஆட் நம்பர் வந்தால் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏபிசி, இப்போ இந்த ஆப்ஷனை போடுங்க. ஃபஸ்ட் இதில் வந்து ஏ, அடுத்தது வந்து பி, அடுத்தது வந்து ஏ, அடுத்தது சி. இதை போட முடிச்சல பாருங்கள், ஏபிசி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது 2A, அடுத்தது வந்து பாருங்கள் பிசி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது 2A 2B கிடச்சி சி போடுதோம். அடுத்து பாருங்கள் 2A 2B கிடச்சி 2C போடுதோம். ஓகேவா, இதில் ஒரு ரூல் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கா, அதாவது இது பிரிக்கும் போச்சில் ஏபிசி, அதுமாதிரி அடுத்த 2A போட்டு ஒரு பி, ஏபிசி 2A வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 2A 2B போட்டு சி, ஒரு சி. அடுத்தது வந்து என்னது 2, ஃபஸ்ட்டு ஒரு ஏபிசி, அடுத்தது 2A 2 ஒரு ஏபிசி 2A பிசி, அடுத்தது வந்து 2A 2B சி வருது. அடுத்த 2A 2B 2C வருது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸாக போகிற மாதிரி இருக்கா, கூடிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நம்பராக. ஏக்கு வந்து ஏ, அப்புறம் பிக்கு வந்து 2 நம்பர், அடுத்தது சிக்கு வந்து 2 நம்பர் அப்படிங்கிற மாதிரி கூடிக்கிட்டே போகுது. ஓகே, அடுத்தது அந்த சீரியஸ் அப்படி தான் போவோம். அடுத்தது வந்து என்னது 3A 3B, அப்படி 3A அடுத்து பிசி, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, அப்போ இது ஒரு சீரிஸ் வந்து தருது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதில் சி. ஓகே, இந்த 19வது சம் பாருங்கள். A dash N dash B double dash N C P double dash N C P. ஃபஸ்ட் ரூல் என்னது, எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு தான் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா, 15 அப்படிங்கிறது வந்து நம்ம இதை வந்து நம்ம பெருக்கலாம். ஓகேவா, 3 15 அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒன்று நம்ம 3 டைம்ஸாக வந்து அதாவது 3 டைம் வந்து 5 லெட்டராக வந்து நம்ம பிரிப்போம். ஓகேவா, 1 2 3 4 5. ஓகேவா, அடுத்து 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேவா, 5 லெட்டராக பிரிச்சுக்கலாம். இதில் லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் பி தான் இருக்குது, இதுலேயும் லாஸ்ட் லெட்டர் பி தான் இருக்குது, இதுலேயும் லாஸ்ட் லெட்டர் பி தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஏயாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் நம்ம இங்கே ஏ போடலாமா, இங்கேயும் ஏ போடலாம். அடுத்த 2வது லெட்டர் இங்கே இல்லை நமக்கு, இங்கேயும் 2வது லெட்டர் இல்லை, இங்கேயும் 2வது லெட்டர் இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டு வச்சுக்கலாம். 3வது லெட்டர் பாருங்கள், இங்கே வந்து என், இங்கேயும் 3வது லெட்டர் என், இங்கேயும் 3வது லெட்டர் என். இங்கே பாருங்கள், இங்கே 4வது லெட்டர் வந்து சி, இங்கே 4வது லெட்டர் வந்து சி இருக்குது, இங்கே 4வது லெட்டர் சி இருக்குது. அப்போ இங்கே சி போடலாம். ஓகேவா, அப்போ NCBA அப்படிங்கிறது. அப்போ இதில் ஏதாவது ஆப்ஷன் வச்சு போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இங்கே என்னதெல்லாம் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு டேஸில் இருந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. ஃபஸ்ட் லெட்டர் வந்து இந்த இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ சி 2வது, 3வது லெட்டர் வந்து ஏ, 4வது லெட்டர் நமக்கு வந்து கிடைக்கல இன்னும், 5வது லெட்டர் வந்து ஏ, 6வது லெட்டர் வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போதுல ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து சி, 2வது லெட்டர் சிஏ, அது 2வது லெட்டர் சிஏ கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கப்போ நமக்கு இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி வரும். அப்போ ஏபி, அடுத்த சிஏ, இதுலேயும் பி வரும், இதுலேயும் பி வரும். ஓகேவா, அப்போ ஏபி NCB. ஓகேவா, இந்த லெட்டரில் இப்போ ஒரு சீரிஸ் வருது, ஏபி NCB ஏபி NCB அந்த மாதிரி. ஓகேவா, ஒரு சீரிஸ் வருது ஏபி NCB. அப்போ இங்கே ஒரு சீரிஸ் வருது. ஓகேவா, நம்ம அந்த ஆப்ஷன் வச்சு போட்டோம். இப்போ அந்த ஆப்ஷன்லையுமே நமக்கு இந்த 3 லெட்டர் வந்து நமக்கு தெரியல, ஆனாலுமே நமக்கு இந்த ஏ அதில் ஃபில் பண்ணும் போச்சுல ஒரு சீரிஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஏபி NCB ஏபி NCB ஏபி NCB. ஆன்சர் வந்து டி. ஓகேவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் செய்யும் போச்சுல உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆப்ஷனை வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அதாவது ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி வந்து சம் செய்யுங்க. ஏதாவது ஒரு சீரிஸ் மாதிரி வருதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஓகேவா, அந்த சீரிஸ் வந்துச்சுன்னா கரெக்டு. ஒருவேளை அந்த எந்த ஒரு சீரிஸுமே நமக்கு கிடைக்கலன்னா வேறு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஆட் நம்பரில் மட்டும்
ஆட் நம்பரை வந்து நீங்கள் முக்கியமாக ஆப்ஷனை வச்சு செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஆப்ஷனை வச்சு செஞ்சு பார்க்கும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஏதாவது ஒரு சீரிஸ் வந்து தொடருதா அப்படிங்கிறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் வந்து கூடியிருக்கு, அடுத்து 2வது லெட்டர் ஒரு முறை, அடுத்து 2 முறை வந்து ஏ வந்து வந்திருக்கு, அடுத்து 2 முறை ஏயும் பியும் வந்திருக்கு, அடுத்து 2 முறை ஏ பி சி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சீரிஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஏதோ ஒரு சீரிஸ் வந்து வருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஹோம்ஒர்க் செம்மை வந்து நான் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுக்கேன். ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.